பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தி மேட்ச் ஆன்டி கேப்டட் 70th சீசன் ஆஃப் இந்தியன் பிரீமியர் லீக் 2024 வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 22ஆம் தேதி வந்து ஆரம்பிக்கும் போது டிஃபெண்டிங் சாம்பியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து பாத்தீங்கன்னா டோர்னமெண்டோட முதல் மேட்ச் வந்து ஆட போறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த IPL 2024ல சம ஸ்ட்ராங்கான ஒரு சைடு அப்படின்னா அது டெஃபினெட்லி மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா வேர்ல்டோட கிரேட்டஸ்ட் எவர் T20 பிரான்சைஸ் அப்படின்னு சொல்லப்படுற மும்பை இந்தியன்ஸ் கிரேட்டஸ்ட் எவர் பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு சில T20 ஆடக்கூடிய அந்த பீஸ்ட் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கதான் இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி இப்ப வேற ஹர்திக் பாண்டியா வேற ரோஹித் சர்மாவை ரீப்ளேஸ் பண்ணி கேப்டனா மாறி இருக்காரு. இதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. சோ இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, T20 உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேன் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆங்கிள் இன்ஜுரினால வந்து ரூல்ட் அவுட் ஆனாரு ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் அவர் போயிட்டு ஃபாரின்ல சர்ஜரி பண்ணாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்துச்சுன்னு நம்ம சொன்னோம். பட் ஆனா இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, அவருக்கு ஸ்போர்ட்ஸ் ஹெரினா இருந்ததுனால தான் அந்த சர்ஜரி நடந்துச்சு. அந்த ஆங்கிள் இன்ஜுரிக்கு சர்ஜரி நடக்கல. இதை கூட பாத்தீங்க அப்படின்னா நான் இடையில ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். ஸ்போர்ட்ஸ் ஹெரினா அப்படிங்கிறது வந்து என்னன்னா, நம்ம தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா அந்த குடலிறக்கம்லாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி சம்திங். அது நிறைய ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸுக்கு வந்து அது நார்மலா வர்ற ஒரு விஷயம் தான். ஒரு சதை மாதிரி வந்து அந்த குடலிறக்கத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா வளரும். அதுக்கப்புறம் அதை சர்ஜரி பண்ணுவாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ அது வந்து சர்ஜரி முடிஞ்சிருச்சு. ஆங்கிள் இன்ஜுரி வேற இருந்ததும் வந்து பாத்தீங்கன்னா உண்மைதான். ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்துமே வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து வெளியில வர்றதுக்காக நிறைய பிராக்டிஸ் செஷன்ஸ் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. NCL கேம்ப்ல இருக்காரு. ஓகே, இப்போ என்ன மேட்டர் வெளியில வந்திருக்கு அப்படின்னா, சூரியகுமார் யாதவ் முதல் 3 மேட்சஸ் மிஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா இன்னும் NCL இருந்து கிளியரன்ஸ் சர்டிபிகேட் கொடுக்கல. ஸோ அதனால முதல் 3 மேட்சுக்கு அப்புறம் தான் இவர் உள்ள வருவார் அப்படிங்கிற நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு. மும்பை இந்தியன்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு DCயோட ஒரு மேட்ச் விளையாடுறாங்க, RRஓட ஒரு மேட்ச் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா DCன்னு நினைக்கிறேன், GT RR DCன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் இருக்க மாட்டார் அப்படிங்கிற நியூஸ் தான் இப்போ பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸ்டில் மும்பை இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் இல்லைனாலுமே ஒரு நல்ல டீம் தான். ஏன்னா அவர் இல்லைன்னா அந்த இடத்துல நேகல் வதேரா ஆடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. போன வருஷமே நேகல் வதேரா அவரோட கிளாஸை காட்டிட்டு போயிட்டாரு, அவர் என்ன மாதிரி பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு. எனிவேங்க, இந்த IPL வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. ஏன்னா அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு டீம்ல இருக்கிற பிளேயர்ஸும் என்னை எப்படியாவது ரீட்டைன் பண்ணணும் நம்மளோட டீம் அப்படிங்கிற அந்த ஒரு வெறியில தான் ஆடுவாங்க. அதுவும் இது மாதிரி சூப்பர் ஸ்டார் பிளேயர்ஸை வச்சிருக்க டீம் வந்து சொல்லவே தேவையில்லை, படு பயங்கரமா இருக்கும். எனக்கு என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்னு ஒரு ஷெடியூல் விட்டாங்கல்ல, அதுல MI CSK மேட்சே இல்லை. ஸோ டோர்னமெண்ட்னாலே MI CSK மேட்ச் தான் நல்லா இருக்கும். பார்க்கலாம், வெயிட் பண்ணி அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்து MI மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் இல்லாததை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.